நண்பர்களுக்கு காலை வணக்கம். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, நடைபாதை இழுத்த பிறகு அதன் குறுக்காக பார் எப்படி இழுக்க வேண்டும் என்று பார்க்க போகிறோம். இந்த 1 ஏக்கர் நீளம் தெற்கு வடக்கில் நீட்டமாக இருக்கும்போது பார் கிழக்கு மேற்கில் குறுக்காக நம்ம இழுக்க போகிறோம். இப்போ நம்ம இழுக்கிற பார் 2 சட்டத்துக்கும் இடையில் 4 ஃபீட்டில் 2 பார் இழுக்க போகிறோம். இதுக்கு இடையில் 2 அல்லூர் வரும். கொல்லை முழுக்க 4 ஃபீட்டு பார் 1 ஃபீட்டு லுங்கன், 4 ஃபீட்டு பார் 1 ஃபீட்டு லுங்கன்னு கொல்லை ஃபுல்லாக இழுக்க போகிறோம். பார் பார்த்திங்கன்னா மேடு பள்ளம் எல்லாமே சமமாக இருக்கணும். ஒரே சமமாக எல்லாமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. லுங்கன் இழுக்கும்போது லுங்கனில் தண்ணி நிற்காத மாதிரி சரிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாக்கெட்லேருந்து வெளியாகிற தண்ணி ஒரு நேராக அல்லூருக்கு வர்ற மாதிரி சரிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பார் இழுத்து முடிச்சாச்சுன்னா நம்ம பிளாஸ்டிக் பிரிக்க ஆரம்பிக்கலாம். பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 5 ஃபீட்டு ஃபாய் கருப்போ அல்லது ஒயிட் கலரோ மேலே வச்சு ஒவ்வொரு பாருக்கும் நல்லா டைட்டாக இழுத்து பின் பண்ண போகிறோம். பிளாஸ்டிக் பின்னோ அல்லது இரும்பு பின் வச்சு நம்ம பின் பண்ண போகிறோம். பிளாஸ்டிக் இழுக்கிறது பார்த்திங்கன்னா கீழே இருந்து மேலே தான் இழுக்கணும். அப்போ தான் மேலே உள்ள தண்ணி கீழே உள்ள போகாமல் இருக்கும். பின் அடிக்கும்போது பார் உள்ள தண்ணி நிற்காத மாதிரியும் லுங்கனில் தண்ணி நிற்காத மாதிரியும் டைட்டாக இழுத்து பின் அடிக்கணும். இப்போ பிளாஸ்டிக் இழுத்து முடித்த பிறகு நம்ம மேலே உள்ள வேலையை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ நடைபாதையில் நம்ம 2 இன்ச் பைப்பு 2 ரோல் எடுத்தோம் இல்லையா, அந்த 2 ரோலையும் நடைபாதையிலேருந்து ஒரு 10 ஃபீட் உயரத்துக்கு 2 பைப்பையும் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஒன்று தண்ணிக்காகவும் இன்னொன்று பாஜாவுக்காகவும் ஃபிட் பண்ணிக்கலாம். மேலே உள்ள 2 இன்ச் பைப்லேருந்து 1 இன்ச் பைப்பு பிவிசி பைப்பு வச்சு நம்ம தண்ணி மேலேருந்து தெளிப்பு நீர் பாசனத்துக்கு ஒரு பைப்பை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்னொரு பைப்பிலேருந்து பாஜா வர்றதுக்கான பைப் லைனை பாலி பைப் 1 இன்ச் பாலி பைப் வச்சு பாஜாவுக்கான லைன் இழுத்துக்கலாம். ஒவ்வொரு பாருக்கும் தேவையான அளவுக்கு 4 பாருக்கு ஒரு கோக் போதும். அந்த அளவுக்கு நம்ம ஒரு பாருக்கு தேவையானதை இழுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த 20 mm பாலி பைப் எடுத்து ஒரு ஃபீட்டுக்கு 2 ஹோல்ஸ் அந்த மாதிரி ஓட்டை போடுற அந்த பின்னு வச்சு நம்ம ஓட்டை போட்டுக்கலாம். இந்த 2 பின்னுக்கு இடையில உள்ள கேப் 1 ஃபீட் இருக்கிற மாதிரியும் இந்த ஒவ்வொரு 2 ஓட்டைக்கும் உள்ள இடையில 1 இன்ச் இருக்கிற மாதிரியும் ஓட்டை போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம ஒரு வாரத்துக்கு தேவையான உள்ள பாருக்கு எல்லா பைப்பையும் இழுத்துக்கலாம். அதன் பிறகு ஃபில்டரோடு நம்ம வாங்கின சொட்டு நீர் பைப் இருக்கு இல்லையா, அந்த பைப்பை ஒவ்வொரு ஓட்டையிலையும் சொருகிக்கலாம். நம்ம ஃபில்ட்ரு யூஸ் பண்ணும்போது பாஜா அதிகமாக தேவைப்படாது, எல்லாத்துக்கும் ஒரே ஈவனாக போகும் பாஜா. பைப் இழுத்த பிறகு நம்ம ஒரு வாரத்துக்கு தேவையான ஒயர் இழுத்துக்கலாம். ஒயர் இழுக்கிறது பார்த்திங்கன்னா 10 ஃபீட்டுக்கு ஒரு பல்ப்பு வர்ற மாதிரி 2 பாருக்கு இடையில் நம்ம ஒயர் இழுத்துக்கலாம். ஒயர் ஒவ்வொரு வாரத்துக்கும் தனித்தனியாக தான் இருக்கணும். ஒவ்வொரு வாரத்தில் இருந்து தனியாக கண்ட்ரோல் பேனலுக்கு போகணும். அப்போ தான் நம்ம எந்தெந்த வாரத்துக்கு லைட் தேவையோ அந்தந்த வாரத்துக்கு மட்டும் லைட் எரிய வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா எல்லாமே ஒரே மாதிரி எரியும். இப்போ அரைச்சி வச்ச கலப்பாவை இந்த 12க்கு 12 பாலி பேக்கில் நம்ம கலப்பாவை நிரப்பலாம். இப்போ நம்ம ஒரு வாரத்துக்கு தேவையான கலப்பா போட்ட பிறகு ஒரு பாருக்கு தேவையான 2 பாலி பைப் எடுத்து பாரோட இந்த சைட்லேருந்து 1 ஃபீட்டும் இந்த சைட்லேருந்து 1 ஃபீட்டும் வச்சு பைப்பை நேராக பாருக்கு ஃபுல்லாக நேராக இழுத்துக்கலாம். இப்போ போட்டு வச்ச கலப்பாவை இது இந்த மாதிரி 4 இன்ச் ஒவ்வொரு பேக்கும் இடையில் 4 இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி பாக்கெட் அடிக்கலாம். நம்ம காற்றோட்டம் அதிகமாக இருந்தால் தான் பூ நல்லாயிருக்கும். பூக்கு கண்டிப்பாக காற்றோட்டம் வேணும்.
இப்போது இந்த பாஜாவுக்காக இழுத்த 20 mm பாலி பைப்பை 1 inch பைப்போட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது செட்டாகவே கிடைக்கும். இந்த சாக்கெட்டோட ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஒவ்வொரு பார்க்கும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது நெட்டு இழுப்பதற்கு கண்டிப்பாக கம்பி தேவை. இந்த பாரோட சைடில் இருந்து 5 feet பைப் இருக்குங்களா, அந்த 5 feet பைப்பை இந்த மாதிரி 2 இடத்துல அடிச்சுக்கிறோம் பாரோட சைடில். அதே மாதிரி பாரோட அந்த சைடில் 2 பைப்பு அடிச்சுக்கிறோம். எல்லா பார்லையும் அடிச்சுக்கலாம். நம்ம ஒரு வாரத்துக்கு தேவையான பார் எல்லா பார்லையும் அடிச்சுக்கலாம். பைப் அடித்த பிறகு இந்த மாதிரி 8 ஓட்டை உள்ள நெட்டு வாங்கி ஒரு பாருக்கு தேவையான நீளத்துக்கு வெட்டிக்கலாம். அந்த நெட்டோட லாஸ்ட் பகுதியில் இந்த நெட்டு உள்ள 1க்கு 2 சட்டம், ஒரு 3 feet 2.5 feet 4 feet பார் எவ்வளோ நீளம் இருக்கோ அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உள்ளே போனால் இந்த 2 கேப்புக்கும் இடையில் இடிக்காத அளவுக்கு தேவையான மாதிரி நம்ம நறுக்கிக்கிட்டு அதை நெட்டோட உள்ளுக்குள்ளே விடணும். 1 மேலே 1 கீழே, 1 மேலே 1 கீழே, இந்த மாதிரி விட்டு 2 பகுதியிலையும் 2 சட்டம் போட்டு நம்ம அந்த அடிச்சிருக்கோம் சைடில் கம்பி இருக்குங்க இல்லையா, இந்த கம்பியில் நம்ம இழுத்து மாட்டிக்கலாம். நெட் ரொம்ப டைட்டாக இருக்கணும். டைட்டாக இருந்தால் தான் செடி சாயாமல் இருக்கும். பூ மலர்ந்துடுச்சுன்னா வெயிட் அதிகமாக இருக்கும். வெயிட் அதிகமாக இருக்கும்போது செடி சாயும். அதுக்காக தான் இந்த சைடில் கம்பி அடிக்க போகிறோம். 3 feet கம்பி இருக்குங்க இல்லையா, இந்த கம்பி எடுத்து ஒரு 5 feetக்கு இடையில் 1, 4 feetக்கு இடையில் 1 இந்த மாதிரி கம்பி அடிச்சுக்கலாம். நெட்டை அடித்த பிறகு நெட்டை முழுவதுமாக பாக்கெட்டில், நெட்டு வந்து பாக்கெட் மேலே நிற்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாக இழுத்துக்கலாம். கீழே இறக்கிக்கலாம். கீழே இறக்குன பிறகு இப்போ நம்ம கன்று நடுறதுக்கு இடம் தயாராகிடுச்சு. இப்போது மேலே தெளிப்பு நீர் பாசனம் இருக்கு இல்லையா, அதில் தண்ணி திறந்து விட்டு ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ இந்த மட்டை காஞ்ச பிறகு நல்லா நனைஞ்ச பிறகு நம்ம மேலே வந்து கண்டிப்பாக களைக்கொல்லி அடிக்கணும். இது பழைய மட்டைங்கிறதுனால கண்டிப்பாக நம்ம களைக்கொல்லி அடிக்கணும். களைக்கொல்லி அடித்து தான் நடணும்.